அகதா கிறிஸ்டியின் டிக் 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 டிக். அத்தியாயம் 26. முக்கியமான கோல்ஃப் பற்றி. உன்னோட அந்த ஃப்ரெண்டு ரொம்ப நைஸ் கேர்ள் பண்டில் என்றார் லார்ட் கேட்டர்ஹாம். லொரைன் சிம்னிஸில் ஒரு வார காலம் போல தங்கியிருந்தாள். அப்பொழுது உடனடியாய் கோல்ஃப் மைதான அறிவியல் பற்றி அவளால் விமரிசையாய் பேச முடிந்ததால் மாளிகையின் சொந்தக்காரரிடம் அவளால் தாமதமின்றி நல்ல பெயர் வாங்கிட முடிந்தது. மழை காலத்தில் அங்கும் இங்கும் வெளி பிரதேசங்களுக்கு சென்று வந்ததில் அதிக மனமாற்றமின்றி போரடித்துக் கொண்டிருந்த லார்ட் கேட்டர்ஹாம் கோல்ஃப் விளையாட்டினை தனது பொழுதுபோக்காக்கி கொண்டார். விளையாட்டில் அடி ஆழம் வரை எப்பொழுதுமே ஈடுபாடு கொண்டிருப்பார் கேட்டர்ஹாம். ஆகையால் விளையாட்டுகளில் சுறுசுறுப்பாய் ஈடுபடுவது அவருக்கு வாடிக்கையே. காலை முழுவதும் புதர்களுக்குள்ளும் செடி கூட்டங்களுக்குள்ளும் கோல்ஃப் பந்தினை தூக்கி அடித்து கொண்டிருந்தார். இது நடவாத போது அதே போல தூக்கி எப்படி அடிப்பது என்று பிரசங்கங்கள் தந்து கொண்டிருந்தார். கோல்ஃப் பந்தினை கையாள்வதற்கே ஒரு சின்ன பாடம் நடத்தியாகணும் என்றார். அவசியமா படுது எனக்கு. இப்ப இத கவனி பண்டில். வலது காலை பின்னால் வை, அப்படியே மெதுவா பெண்ணுக்கு நகர், தலையை நேர்கோடா எதிர்நோக்கி நிமிர்ந்து மணிக்கட்டை மட்டும் பயன்படுத்து. இப்படி சொல்லி அவர் அடித்த பந்து ரொம்பவும் உசரம் போய் வெளியில விழுந்து குதித்து குதித்து ஓட்டமாய் நழுவி பிறகு அங்கிருந்த செடி கூட்டத்தில் கண்டுபிடிக்க வசதியற்ற ஆழத்தில் மறைந்தே போனது. விசித்திரமா இருக்கு என்றார் அவர். இதை என்னதான் செஞ்சேன் நான்? இப்ப எங்கே போச்சு பந்து என்றவர். நான் சொல்லிக்கிட்டு இருந்தது போல உன்னோட அந்த ஃப்ரெண்டு ஒரு நைஸ் கேர்ள். இந்த விளையாட்டுல அவளுக்குள்ளேயே ஒரு ஈடுபாடு வர்ற மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில சில பிரமாதமான ஷாட்டுகளை அவ அடிச்சா. நான் அடிக்கத்தக்க ஷாட்டுகள் போல நல்ல தகுதி வாய்ந்த ஷாட்டுகளா அவை இருந்தன. லார்ட் கேட்டர்ஹாம் மறுபடியும் ஒரு முயற்சி பண்ணி ஷாட் அடித்தார். அந்த பக்கமாய் போய்கொண்டிருந்த மேக்டொனால்டு அந்த பந்தினை பக்குவமாய் பிடித்தெடுத்து திருப்பி லார்டிடமே வீசிவிட்டு போனான். அப்பொழுது எனக்கு என்ன விருப்பமோ அதை நான் ஏன் என் தோட்டத்துல பண்ணிக்க கூடாது என்று பண்டிலிடம் சொன்னார் லார்ட் கேட்டர்ஹாம். இந்த விளையாட்டுல நான் எப்படி முன்னேறிக்கிட்டு வரேன் என்பது இந்த மேக்டொனால்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரொம்ப தான் எதிர்பார்ப்பு ஓல்டு அப்பாவுக்கு என்ற பண்டில். நீங்க என்ன முயற்சித்தாலும் இதுல பெரிய ஆளா வந்துட முடியாது என்று தன் கணிப்பினை முன்வைத்தாள். ஆனா அதுக்காக விட்டுடாதீங்க. வேண்டாத விஷயங்கள்ல கவனம் செலுத்துவதிலிருந்து இது உங்களை பிரிச்சு வைக்குதே. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என மறுத்தார் லார்ட். 5 ஷாட்ல நான் போன வாரம் 6 அடிச்சதை பார்த்து கோச்சே அசந்து போனார். அவர் அப்படி அசந்து தான் ஆகணும். லார்ட் எல்லாம் அடிச்சது. சர் ஓஸ்வால்டு மற்றும் மிஸ்டர் கூட் ஆகியோர் பற்றி பேச்சு நழுவியது. அவர்கள் விளையாடும் கோல்ஃப் ஆட்டத்தின் பக்குவத்தை மையமாய் வைத்து அப்பாவும் மகளும் ஆழ்ந்து விமர்சித்து கொண்டார்கள். அப்பொழுது ரெட்வேல் அங்கு வந்தான். வந்து, மிஸ்டர் தேசிகர் உங்க கூட போன்ல பேசணும்னு காத்திருக்கிறார் மை லேடி என்றான் பவ்யமாய். வீடு நோக்கி புயலென பறந்தாள் பண்டில். அப்படி ஓடும்போது லொரைன் லொரைன் என்று கூவியபடி ரிசீவரை கையில் எடுக்கும் போது லொரைனும் உடன் வந்து இணைந்து கொண்டிருந்தாள். ஹலோ, யாரு? ஜிம்மியா? ஹாய், எப்படி இருக்க? ரொம்ப பிரமாதமா, ஆனா போர் அடிச்சுக்கிட்டு. லொரைன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. இதோ இங்கேதான் இருக்கா. பேசுறியா? கடைசியில எனக்கு சொல்வதற்கு நிறைய இருக்கு. கூட் வீட்டுக்கு இந்த வார இறுதியில போக போறேன். இந்த தகவலோடு தொடங்குறேன் என்று இதனை முக்கியப்படுத்தி முன்வைத்தான் ஜிம்மி.
இப்ப கவனி பண்டல், பொய் சாவி எப்படி பண்ணுவதுன்னு உனக்கு யாரையாவது தெரியுமா? துளி ஐடியா கூட கிடையாது. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு கூட் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கா? வெல், இது அங்கே எனக்கு சரியான உதவியா அமையும்னு ஒரு ஐடியா எனக்குள்ளே உதயமாகியிருக்கு. இது எந்த கடையில கிடைக்கும் என்பது பற்றி ஒண்ணுமேவா தெரியாது உனக்கு? ஒரு நல்ல திருட்டு பையன்தான் உனக்கு இதுக்கெல்லாம் வழிகாட்ட முடியும். அப்படி ஒருத்தன் எனக்கு வேணும் பண்டில், இப்பவே வேணும். துரதிருஷ்டவசமா அப்படி ஒருத்தன் என்கிட்ட இல்லை. உன்னோட பிரகாசமான மூளை இந்த சிக்கலில் இருந்து நான் விடுபட ஏதாவது உதவும்னு நினைச்சேன். வழக்கம் போல என்னோட ஸ்டீவன்ஸ் பையில தான் நான் இதுக்கும் நம்பியாகணும் போல. எனக்கு தரேன். அவன் மூளையில கோமாளித்தனமான ஐடியாக்கள் உதயமாகிக்கிட்டே இருக்கும். முதல்ல நீலமுக்கு பிஸ்டல், இப்ப இது. நான் ஏதோ ஒரு கொள்ளை கூட்டத்துல சேர்ந்துட்டதா அவன் நினைக்க போறான். ஜிம்மி. எஸ், என்ன? சொல்றத நல்லா கேட்டுக்க, ஜாக்கிரதையா நடந்துப்ப இல்லையா? நீ இப்படிப்பட்ட சாவியோட அங்க தேவையில்லாம மூக்க நுழைச்சிக்கிட்டு இருப்பதை சர் ஓஸ்வால்டு கண்டுபிடிச்சிட்டார்னா, வெல், தேவைப்பட்டா அவர் மிக மோசமா நடந்துக்க வல்லவர் ஜிம்மி. வசீகரமான ஹெங் மேனுடைய ஆயுதமே அவனுடைய கவர்ச்சிதான். ஆல் ரைட், நான் ஜாக்கிரதையா நடந்துக்கிறேன். பாங்கோதான் நான் நிஜமா பயப்படும் ஆசாமி. அவனோட தட்டை காலால ஓசைப்படாம நடந்துக்கிட்டு நம்மள பின்தொடர்வான். அவன் பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருப்பத நாம கவனிச்சிக்கவே மாட்டோம். எங்கே வேணுமோ அங்கே மட்டும் வசதியா மூக்கை நுழைச்சி நிற்கும் வரம் பெற்றவன் அவன். நானும் லொரைனும் உன்னை கவனிச்சுக்க அங்கே இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். சொல்ல போனா அப்படி ஒரு திட்டமும் நான் வச்சிருக்கேன். அப்படியா? லெதர்பரி பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்ததும் நீங்க 2 பேரும் வரும் கார் வசதியா பிரேக் டவுன் ஆகிவிடுவது போல பண்ணிக்க முடியுமா? உன் இடத்துல இருந்து அந்த பகுதி ஒன்றும் அதிக தூரத்துல கிடையாது இல்லையா? 40 மைல் இருக்கும். இது ஒன்றும் பிரமாதமான தூரம் கிடையாது. இது பிரமாதமான தூரமா இருக்காதுன்னு நினைச்சேன். உனக்கு இப்ப 11:45 ஒட்டி இது நடப்பது போல பார்த்துக்கலாம். அப்பதானே அவங்க எங்க 2 பேரையும் லஞ்சுக்கு கூப்பிடுவாங்க. இதுதான் திட்டம் பண்டல். நேற்று நான் இந்த சாக்ஸ் பொண்ண வழியில பார்த்தேன். ஓரூர்கியும் அடுத்த வாரம் இங்கே வரப்போறார். ஜிம்மி, அவர் வெல், எல்லாரையும் சந்தேகப்படு. துப்பறிதல்ல இப்படிதான் பொதுவா சொல்வாங்க. அவர் ஒரு பொல்லாதவர், மோத அஞ்சாதவர். அவர் ஒரு ரகசிய கூட்டத்தை நிர்வகிச்சுக்கிட்டு நடத்த வல்லவர்னு சொல்ல வரல. ஆனா ஒருவேளை அவரும் அந்த விதவை பிரபு மனைவியும் இதுல கூட்டா இருக்கலாம். அவரும் போன வருஷம் ஹங்கேரியில இருந்திருக்கார். ஆனா அவர் ஃபார்முலாவை அமைக்கிடலாம் இல்ல? அதுதான் அவரால் முடியாது. அப்படி பண்ணணும்னா அவர் மேல சந்தேகமே விழாத சூழ்நிலை உருவாகணும். அந்த கொடியை பிடிச்சுக்கிட்டு மூச்சு காட்டாம திரும்பி அவரோட அறைக்குள்ள போய் மறுபடியும் சமத்தா படுத்துக்கிட்டு, வெல், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கட்டளைகளை கேட்டுக்க. லேடி கூட்டுக்கிட்ட அம்சமா கொஞ்சம் பேசிட்டு நீயும் லொரைனும் ஏதாவது வசமான கொக்கி போட்டு இந்த பாங்கோவையும் ஓரூர்க்கையும் லஞ்ச் டைம் வரைக்கும் இப்படி அப்படி அசைய விடாம அமுக்கி வைக்கணும். விளங்குதா? உங்களை போன்ற அழகு ததும்பும் கன்னிகளுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்கக்கூடாது. நல்லா பட்டர் போடுற நீ. ஒரு அப்பட்டமான நிஜத்தை தான் சொன்னேன். எப்படியோ போ, உன் கட்டளைகள் துல்லியமாக குறிக்கப்பட்டன. இப்ப உனக்கு லொரைன். பண்டில் ரிசீவரை அம்சமாய் அவளிடம் தந்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள்.